விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கற்பூரத்தால் சூடு வைத்து ஆசிரியை தண்டனை கொடுத்துள்ளார். காயமடைந்த மாணவரின் உறவினர் கொடுத்த புகாரின் பேரில் சம்பந்தப்பட்ட ஆசிரியை கைது செய்யப்பட்டார். அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வலி தாங்க முடியாம நாங்க போய் அப்பா அம்மா சொன்னா அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துட்டாங்க. இப்படி மழலை மொழி மாறாத 13 மாணவர்களுக்கு வகுப்பு ஆசிரியரே கற்பூரத்தால் சூடு வைத்து தண்டனை கொடுத்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இருக்கும் பாலி ஊராட்சி தொடக்கப் பள்ளியில்தான் இந்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. 4ஆம் வகுப்பு ஆசிரியையான வைஜெயந்தி மாலா மாணவர்கள் சரியாக படிக்கவில்லை என்பதற்காக இந்த தண்டனையை வழங்கியிருக்கிறார். படிக்கலன்ட்டு டீச்சர் வந்து காலில் 2 பசங்களை பிடிக்க வச்சு கழுப்புறத்தை வச்சு தீப்பெட்டியால ஏற்றி விட்டுருவாங்க. பிள்ளைங்க வலி தாங்க முடியாம பயந்துட்டு வீட்லயும் எங்களுக்கு சொல்லலை. அப்புறமா நைட்டு வேற ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சு அதன் பிறகு தெரிஞ்ச பிள்ளைலாம் 13 பேருக்கு வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியுது. சூடு வைக்கப்பட்ட மாணவர்களுக்கு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து பள்ளியின் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஆகியோர் ஆய்வு நடத்தினர். சம்பந்தப்பட்ட ஆசிரியை வைஜெயந்தி மாலா, பாலி பள்ளியின் தலைமை ஆசிரியர் வரதராஜன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். வகுப்பாசிரியர் தண்டனை கொடுத்ததாக தெரியவந்த அடிப்படையில் அவர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மேற்கட்ட விசாரணை முடிந்த பிறகு துறை ரீதியான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் காயமடைந்த சந்தோஷ்ராஜ் என்ற மாணவரின் உறவினர் கொடுத்த புகாரின் பேரில் ஆசிரியை வைஜெயந்தி மாலா கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவர்களை தாக்கியது, பெரிய காயம் ஏற்படுத்தியது உள்ளிட்ட குற்றங்களுக்காக ஆசிரியை மீது எடைக்கல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜேஷ்.